Hey guys, welcome to Jerry's Kitchen. இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியாக கிட்ஸுக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸ் பண்ணுற மாதிரி ஃபேவரட்டாக தக்காளி சோறு டொமேட்டோ ரைஸ் செய்யலாமா? வாங்க வீடியோக்குள்ளே. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கடாய் சூடானதுக்கப்புறம் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா பொரிஞ்சிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2-3 பச்சை மிளகாய் நான் காரத்துக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கிட்ஸுக்கெல்லாம் குடிக்கிறதுனா பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அது நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகணும். நல்லா வதக்கினதுக்கப்புறமா நான் 3-4 பெரிய தக்காளி வச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. அது குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் அதையும் சேர்த்துக்கிட்டேன். தக்காளி சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசியாக வேகணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு கொஞ்சம் கிரேவி மாதிரி இல்லாமல் கொஞ்சமாக தண்ணி 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்து நான் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா தேவையான அளவு இப்போ நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சுட சுட ரெடி பண்ண சாதத்தையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறமா ரெடி ஆகிடும். இதை நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.